إن الحمد لله نحمده ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت ما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐம்மாக்கள், இன்னும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அவன் நம்மீது கடமையாக்கியுள்ள ஜுமாவுடைய தொழுகை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காண்பித்த வழிமுறை பிரகாரம் ஜுமாவிற்கே உரிய நேரத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவுடைய முதலாம் முறை ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய தர்மி சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிற நாம் இந்த உலகில் இதன் மூலம் கண்ணியத்தையும் மறுமையில் மகத்தான வெற்றியையும் எதிர்பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற ஒருவருடைய இவ்வுலக லட்சியம், இவ்வுலகத்தில் அவர் நிலையாக நிரந்தரமாக இருந்துவிட வேண்டும் என்பதாக ஒரு காலம் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமானது, அது நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் உறுதியாக நம்பிக்கை கொண்டா ஆக வேண்டும். மரணம் என்கிற ஒன்றை அல்லாஹ் தஆலா எதெல்லாம் நம்மை சுற்றி வாழுகின்ற உயிர்களோ அல்லது நாமோ எல்லாருக்கும் அல்லாஹ் விதித்த ஒன்று. மரணிக்காத ஒரு ஆத்மா என்பது உலகத்தில் இல்லவே இல்லை. மரணத்திற்கு பிறகு நாம் என்னவாக போகிறோம் என்பதை பற்றியும் நாம் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறோம். மறுமையில் அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பி விசாரணை செய்ய இருக்கிறான். அந்த விசாரணைக்கு பிறகுதான் நம்முடைய மறுமை வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒன்று நிலையான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அல்லது நிலையான துன்பம் தருகின்ற வாழ்க்கை. இப்படி இரண்டில் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அடுத்தால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்தில் மவுத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். மரணத்தினுடைய டேஸ்ட் மனிதன் நினைச்சான், ஒவ்வொரு ருசியையும் அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படக்கூடியவன். உலகத்தில் நம்ம என்னெல்லாம் உண்டு வாழுகிறோம், ருசித்து வாழுகிறோம். அப்படியான ருசிகளை நமக்கு என்ன செய்யுது, ருசிகளின் மீது நமக்கு நாட்டம் இருந்து கொண்டிருக்குது. அதனால தான் நல்லா எல்லா ருசியும் நீ ருசிச்சுக்கோ, கடைசியில் உனக்கு ஒரு ருசி இருக்கு. அந்த ருசி என்ன? அதுதான் மரணம் என்கிற ருசி. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதை எப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, அக்ஸிரு ஹாதிமில் லத்தாத், உலகத்துடைய இன்பங்களை, லத்தாத் என்று சொன்னால் ருசிகளை, சுவைகளை, டேஸ்டுகளை, அதை முறித்து விடுகின்ற ஒன்றை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு கிடைச்சிடும் ருசிக்காக வேண்டித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பக்கத்து நம்ம வீட்டில் நல்ல உணவு இருந்தாலும் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் திறந்துட்டாங்கன்னா என்ன செய்கிறோம், அங்கே என்ன டேஸ்ட் பார்த்தாகணும். அங்கே சாப்பிட்டதோடு மட்டுமில்லாமல் ரிவ்யூஸ் என்னது, அந்த ஒரு இடத்துல சாப்பிட்டேன், அந்த இங்கே என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குது, அப்படியா அங்கேயும் டேஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு செய்யுது. டேஸ்ட்டுக்காக வேண்டியே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த டேஸ்ட்டை முறிக்கக்கூடிய ஒன்று தான் என்னது, மரணம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார். அதைத்தான் அல்லாஹ் என்ன சொல்கிறார், குல்லு நஃப்ஸின் தாயிகத்தில் மவுத், ஒவ்வொரு நஃப்ஸும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை. இப்போ மரணம் என்பது எப்போது, அதை பற்றி ஞானமாவது நம்மிடத்தில் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. அந்த அறிவு நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. நாம் ஒவ்வொருவரும் மரணிக்க இருக்கிறோம் என்பது மட்டும்தான் நமக்கு தெரியும். எப்போது மரணிக்க இருக்கிறோம், எங்கே மரணிக்க இருக்கிறோம், எந்த சூழலில் நாம் மரணிக்க இருக்கிறோம் என்பதை பற்றி நமக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது.
அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. மரணமும் வாழ்க்கையும் அல்லாஹ் எதற்காக தந்திருக்கிறான் என்று சொன்னால், ஹுவல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அவன்தான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் அமைத்திருக்கிறான். எதற்காக வேண்டி? வாழ்வும் மரணமும் படைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறது? உங்களில் யார் அழகான செயல்களை செய்யக்கூடியவர்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதைத்தான் முதலாவது நாம் ஓதி காட்டிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. உங்களுடைய செயல்களுக்கான பரிபூர்ணமான கூலி, நீங்கள் எதை செய்து கொண்டு இருந்தீர்களோ அதற்கான நிரப்பமான கூலி, நன்மையாக இருந்தால் நன்மை, தீமையாக இருந்தால் தீமை, பாவமாக இருந்தால் அதற்கேற்ப தண்டனை, நீங்கள் செய்த நல்லறங்கள் அதெல்லாம் நாளை மறுமையில் நம்முடைய நன்மையின் தராசில் வைக்கப்பட்டு அதற்கு தக்க நமக்கு மறுமையில் கூலி கொடுக்கப்படும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய செயல்களுக்கான பரிபூர்ணமான கூலி அது ஒருபோதும் இந்த உலகத்தில் கிடைக்காது. உலகத்தில் நாம் செய்யக்கூடிய, நாம் உழைக்கக்கூடிய உழைப்பிற்கான பிரதிபலனை, நாம் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கான நன்மைகளை முழுமையாக பெற்றுவிட முடியுமா என்று கேட்டால் முடியாது. அப்படி ஒருவருக்கு உலகத்திலே எல்லாம் கிடைக்கணும்னு சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்ற ஒரு வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கை இருக்கணும். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி அவர்கள்? அத்துன்யா ஜன்னத்துலில் காஃபிர். காஃபிருக்கு இந்த உலகம் சொர்க்கம். காஃபிரை பொறுத்தவரை நினைத்தது போன்று, விரும்பியது போன்று வாழ்க்கை வாழ இந்த உலகம் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. அல்லாஹ் அதை வழங்கி இருக்கிறான். அதே நேரத்தில் மூமினை பொறுத்தவரையில் சிஜ்னுலில் மூமின் என்று சொன்னாங்க. இந்த உலகத்தை பொறுத்தவரையில் மூமினுக்கு ஒரு சிறைச்சாலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிறைச்சாலையை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் அங்கே கைதியாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கான பல்வேறு சுதந்திரங்கள் மறுக்கப்படும், உரிமைகள் மறுக்கப்படும், பல்வேறு விதமான சிரமங்களை, கஷ்டங்களை தாங்கிக் கொண்டுதான் அங்கே அவன் வாழ வேண்டும். அப்படி ஒரு நெருக்கடி வாழ்க்கை தான் உலகில் மூமினை பொறுத்தவரையில் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர அவனுக்கு இங்கே அவன் விரும்புகின்ற எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை என்பது இல்லை என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு உதாரணத்தை நமக்கு சொன்னார்கள். அப்போ இந்த உலகத்தில் நாம் நம்முடைய செயல்களுக்கான நிரப்பமான கூலியை பெறமாட்டோம். நான் நல்லது செய்தாலும் பெறமாட்டோம். சில பேர் இப்படி யோசிப்பாங்க, என்னென்னு, நான் நல்லவனாக இருக்கிறேன், நல்லதே செய்கிறேன், ஆனால் எனக்கே சோதனை, எனக்கே கஷ்டம். அவன் பாருங்க அயோக்கியனாக இருக்கிறான், அல்லது ஏமாற்று பேர் வழியாக இருக்கிறான், அவன் சந்தோஷமாக இருக்கிறானே, நிம்மதியாக இருக்கிறானே, நல்ல செழிப்பாக வாழ்கிறானே, ஆனால் நான் தான் என்ன செய்கிறேன், ஏமாளியாக கஷ்டப்படக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதாக புலம்பிக் கொண்டிருப்பான். அப்படியான அல்லாஹ் எடுத்து சொல்லுகிறான், உங்களுடைய செயல்களுக்கான பரிபூர்ணமான கூலி இங்கே கொடுக்கப்படாது. அது எங்கே தான் கொடுக்கப்படும்? மறுமை நாள் தான் கொடுக்கப்படும். அதனால நல்லா சொன்னா, ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னah. உங்களில் யார் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்களோ, சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, நம்மில் இன்றைக்கு பலருக்கும் சொர்க்கம் என்று சொல்லுகிற போது அதை நான் ஆசைப்பட வேண்டும், அதை அடைவதற்கு என்ன வழிகள் இருக்கிறது என்பதை நாம் தேட வேண்டும் என்பதை பற்றிய ஆவல் குறைந்திருக்கிறது. அதே போன்றுதான் நரகம் என்று சொல்லுகிற போது அதை கண்டு நான் அஞ்ச வேண்டுமே, நான் ஒரு காலம் ஒரு நாளும் அந்த நரகத்திற்கு சென்றுவிடக்கூடாது, அதிலிருந்து நான் என்னை தற்காத்துக் கொள்ள வேண்டுமே என்கிற பயமும் பதட்டமும் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நாளை மறுமையில் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டால் சுப்ஹானல்லாஹ், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைகின்ற மிகப்பெரிய பாக்கியம் அது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் ஒரு மனிதன் அழைத்து வரப்படுவான். அல்லாஹ் தஆலா அவனை விசாரிக்கிறான். அல்லாஹ் அவனிடத்தில் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? இந்த உலகம், நீ வாழ்ந்த உலகம் இருக்கு இல்லையா, அந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் உன்னுடைய சொந்தமானது, எல்லாமே உனக்கு சொந்தம். அல்லாஹ் நாடினால் அப்படி கொடுத்துட முடியும் தானே? உலகம் முழுக்க ஒருத்தனுக்கே அல்லாஹ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டா அல்லாஹ் கொடுத்து விட முடியும். ஏனென்றால் உண்மையான இந்த உலகத்திற்கு எஜமானன் அல்லாஹ். அந்த எஜமானன் நாடிட்டா என்ன செய்வான்? ஒட்டுமொத்த உலகம் உன்னுடையதாண்டா என்று ஒருத்தனுக்கு எழுதி கொடுக்கணும்னு நினைச்சா அல்லாஹ் கொடுத்துருவான். அப்போ அந்த மனிதனை அல்லாஹ் விசாரிக்கிற போது கேட்கிறார், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் உன்னுடையது. அப்படி இருக்கும்போது அந்த ஒட்டுமொத்த செல்வத்தையும் நீ
இந்த நரகத்திலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஈடாக கொடுக்க வேண்டும் என்றால் நீ கொடுப்பதற்கு தயாரா? யாரை பார்த்து கேட்கிறான் அல்லாஹ்? நரகவாசியாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். இவ்வளோ மகத்தான ஒரு விஷயம் நரகத்திலிருந்து ஒருவன் காப்பாற்றப்படுவது என்பது. அதனால தான் அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து இப்படி கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், பலா யா ரப், நிச்சயமாக என் ரட்சகா, எனக்கு உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் எனக்குரியதாக இருந்து இந்த நரகத்திற்கு ஈடாக நான் அதை அனைத்தையுமே கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் இதோ தயாராக இருக்கிறேன் என்று அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவான். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நார், நரகத்திலிருந்து ஒருவன் காப்பாற்றப்படுகிறான். நரகத்திலிருந்து நாம் ஏன் காப்பாற்றப்படுகிறோம்? எப்படி காப்பாற்றப்படுவோம்? அல்லாஹ் தஆலா அந்த அடியானத்தில் கேட்கிற போது, நான் இதைவிட அற்பமான ஒன்றை உன்னிடத்தில் கேட்டேன். யஅபுதுனி வலா யுஷ்ரிக் பி ஷையா, என்னை மட்டும் நீ வணங்க வேண்டும், எனக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க கூடாது என்பதுதான் உலகத்தில் உன்னிடத்தில் நான் வைத்த கோரிக்கை. அதை நீ மறுத்தாய், இன்றைக்கு நீ நரகத்திற்கு செல்கிறான். ஒரு மனிதன் நாளை மறுமையில் நரகம் செல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் அவன் முதலாவது தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? கொள்கை அவனிடத்தில் சரியாக இருக்க வேண்டும். தௌஹீதில் அவன் சரியாக இருக்கும். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனிடம் மட்டுமே நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும், அவனுக்காக மட்டுமே இபாதத்துகளை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவன் கொள்கை தெளிவுள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நரகத்திலிருந்து அவன் காப்பாற்றப்படுவான். அடுத்ததாக நம்முடைய அமல்கள், அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்ற கடமையாக்கி இருக்கின்ற வணக்க வழிபாடுகளை நல்லறங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நாம் நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவோம். தொழுகையாளியாக இருக்க வேண்டும், அதே போன்று நோம்பாளியாக இருக்க வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று என்னெல்லாம் கடமைகள் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த கடமைகளில் எதெல்லாம் என் மீது கடமையாகி விடுகிறதோ அந்த கடமைகளை நான் நிறைவாக செய்யாத வரையில் சொர்க்கம் செல்ல முடியாது, நரகத்திலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அப்போ அதன் அடிப்படையில் கடமைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அழைத்து விட்டு சொல்லுகிறார்கள், வத்தக்குன் நார வலோ பிஷிக்கி தம்ரா, நீங்கள் பேரித்தம்பழத்தின் பகுதியை தர்மம் செய்தாவது உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நாளை மறுமையில் நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு நம்முடைய அமல்கள் தான் முதலாவது நிற்க வேண்டும். அது இல்லாத போது நமக்கு என்ன செய்யாது? நாளை மறுமையில் எந்த பரிந்துரையும் பயனளிக்காது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இரத்த பந்த உறவுகளை அழைத்து விட்டு சொல்கிறார்கள், யா ஃபாத்திமத்த பின்த் முஹம்மதின் சலீனி மின் மாலி மின் மாஷீதி, ஃபாத்திமா, முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளில் என் ஈரக்கொலை என்று சொன்ன ஒரே மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து விட்டு சொல்கிறார்கள், முஹம்மதின் மகளே, என் அன்பு மகளே ஃபாத்திமாவே, என் செல்வத்திலிருந்து நீ எதை விரும்புகிறாயோ அதை கேள், என்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் உனக்கு தருவதற்கு தயார். ஏன்னா அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவங்க மட்டும்தான் மகளாக இருக்கிறாங்க, அதையும் புரிந்து கொள்ளணும். வேற எந்த மகளும் உயிரோடு இல்லை, ஹயாத்தோடு இல்லை. அல்லாஹ்வின் தூதருக்கு இவர்கள் ஒரு மகள் மட்டும்தான் அன்றைக்கு ஹயாத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மகளை அழைத்து விட்டு சொல்கிறார்கள், அன்கிதி அன்ஃபுஸகி மினன் நார், ஆனால் உலகத்தில் என்கிட்ட என்ன வேணாலும் கேட்டுக்கோ, எதை வேணாலும் எடுத்துக்கொள், ஆனால் நாளை மறுமையில் உன்னை நரகத்தை விட்டு என்னால் காப்பாற்ற முடியாது, நீயே உன்னை காப்பாற்றிக்கொள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு மகளுக்கு சொல்லுகின்ற உபதேசம் என்ன சொன்னாங்க? உன்னை நரகத்தை விட்டு நீயே காப்பாற்றிக்கொள், நான் ஒன்றும் உனக்கு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் மறுமை நாள். அந்த நாளை அஞ்சிக் கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லா அமல்களையும் அந்த நாளை முன்னிறுத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். அதனால தான் வத்தக்குன் நார வலோ பிஷிக்கி தம்ரா, பழத்தின் பகுதியை தர்மம் செய்தாவது நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நம்மை சுற்றி பல்வேறு விதமான கடமைகளை அமைத்திருக்கிறான், பொறுப்புகளை தந்திருக்கிறான். ஆனால் இந்த பொருளாதார மோகம் கொண்டிருக்கிற உலகத்திலே நாம் என்ன செய்கிறோம்? அந்த பொறுப்புகளை கடமைகளை எல்லாம் உதாசீனம் செய்கிறோம். அண்டையில் ஒருவன் பசித்திருக்கிறான், அவனுடைய பசியை பற்றி நாம் பொறுப்பெடுத்துக் கொள்கிறோமா, அக்கறை கொள்கிறோமா என்றால் இல்லை.
அக்கறை கொள்கிறோம். எப்படி? பாவம், பரிதாபப்படுகிறோம். அவ்வளவுதான். அந்த பரிதாபத்தோடு கடந்து சென்று விடுகிறோம். நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கான கடமை என்ன? எனக்கான பொறுப்பு என்ன? ஏன் அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான்? எனக்கு தந்த செல்வம் எனக்கு மட்டுமே உரியதா? இதை குறித்து நாளை என்னுடைய ரப்பு என்னிடத்தில் விசாரிக்க மாட்டானா என்பது போன்ற சிந்தனை இல்லாமல் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நாளை மறுமையில் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய அமல்கள், கொள்கை, வணக்க வழிபாடுகள், நம்முடைய நல்லறங்கள் என்பது முதன்மையாக இருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஜுஹ்ஸிய அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னah, சொர்க்கத்திற்குள் அவன் நுழைவிக்கப்பட்டால் ஃபக்கத் ஃபாஸ், அவன் வெற்றி அடைந்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். அதுதான் உண்மையான வெற்றி. வேறு எதுவும் என்ன இல்லை, நிலையான வெற்றி அல்ல. இந்த உலகில் நாம் அதிகாரத்தை பெறுகிறோம், போட்டியிடுகிறோம், ஆட்சி பெறுகிறோம், அதற்காக வேண்டி போட்டி போடுகிறோம், அங்கெல்லாம் வெற்றி கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த வெற்றி நமக்கு நிலையானதாக நிரந்தரமானதாக இருந்துவிடப் போகிறதா என்றால் இல்லை. இன்றைக்கு நாம் வெற்றி பெறுவோம், நாளைக்கு வேறொருவர் வெற்றி பெறுவார். நம்முடைய இடத்தை வேறொருவர் நாளைக்கு என்ன செஞ்சிருவார்? சொந்தமாக்கிக் கொள்வார். நம்முடைய இடம் என்று நாம எதை பிடித்து வைத்திருக்கிறோமோ அது இன்னொருவர் என்ன செய்வார்? அதை உரிமை கொண்டாடுவதற்கு, அதை எனக்குரியது என்று சொந்தம் கொண்டாடுவதற்கு வந்து விடுவார். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு தர இருக்கின்ற வெற்றி எப்படிப்பட்டது? மகத்தான வெற்றி. தாலிகல் ஃபௌசுல் அதீம் என்று அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் அந்த வெற்றியை பற்றி சொல்கிறான். அதுதான் மகத்தான வெற்றி. எது? நிலையான அந்த சொர்க்கத்திற்கு ஒருவன் நுழைவது. அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு செல்வதற்கான பாதைகளைத்தான் இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. அதில் ஒன்றுதான் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு உதவுதல், அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்தல். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்விற்கு உதவி செய்தல் என்றால் என்ன? இந்த வசனத்தை சஹாபாக்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள்? அவருடைய காலகட்டங்களில் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கான தேவைகள் என்று எதை கேட்ட போதிலும் அவர்கள் என்ன செஞ்சாங்க? மனமு வந்து அதை கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் என்ன செய்யல? கஞ்சத்தனத்தின் காரணமாக, உலக மோகத்தின் காரணமாக தங்களுடைய செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்காமல் அவர்கள் தடுத்து வைத்துக் கொள்ளவில்லை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவர்கள் என்ன செஞ்சாங்க? கொடுத்தார்கள். இருப்பது இல்லாதது எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சஹாபாக்கள் அனைவருமே செல்வந்தர்களாக, செல்வ செழிப்பில் உயர்ந்தவர்களாக இருந்தார்களா என்றால் இல்லை. ஒரு சில சஹாபாக்கள் தான் செல்வந்தர்களாக இருந்தவர்கள். சஹாபாக்களே செல்வந்தர்கள் யார் என்று கேட்டால் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பெயர்கள் என்ன? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி என்ன செய்யலாம்? நாம் விரல் விட்டு எண்ணிடுவோம். அப்படியான ஒரு சில நபித்தோழர்கள் தான் செல்வ செழிப்பில் உயர்ந்தவர்கள். ஆனால் கொடுப்பதை பொறுத்தவரையில் அவர்கள் யாரும் சளைத்தவர்கள் அல்ல. அல்லாஹ்வின் பாதையில் கொடுங்கள் என்று சொன்னபோது அபூபக்கர் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா சொத்தையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். உமர் அவர்கள் சொத்தின் பாதியை கொடுத்தார்கள். மா அபுகைத்தல் யஹ்லிகி அபூபக்கர் என்று கேட்கிற போது அபுகைத் லஹுமுல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் அவர்களுக்காக வேண்டி விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வாழுகிற காலத்திலே சொர்க்கத்தை உறுதி என்று சொல்லிவிட்டால் ஏன் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி செய்த தியாகங்கள் ஒன்றா இரண்டா? யோசித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால் அவர்கள் என்னெல்லாம் தியாகம் செய்தார்கள், எதை செய்யவில்லை என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களை ஈமான் கொண்டார்கள். யாருமே நம்பிக்கை கொள்ளாத காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்களை எடுத்து கொடுத்து அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிற, நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்களை விடுவித்தார்கள். அபூபக்கர் அவர்களை பற்றி உமர் அவர் சொல்லுவார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, இவர் அபூபக்கர் அவர்கள் யாருன்னா சையிதினா, எங்களுடைய தலைவருக்கு தலைவர். ஏன்னா அவர் தான் இவரை விடுதலை செய்தார். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அடிமையாக இருந்தபோது அந்த பிலால் ரலியல்லாஹு அவர்களை அடிமை தலையிலிருந்து மீட்டு தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து, அந்த பொருளாதாரத்தை கொடுத்த இடத்துல அவன் சொன்னா, ஒரு தீனார் 2 தீனாருக்கே நான் கொடுத்துருப்பேன். அபூபக்கர் சொன்னாங்க, நீ 100 தீனார் கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன். அவ்வளோ விலை மதிக்க முடியாத ஒரு பொருளாக இவர் பார்க்கிறார். அவன் என்ன செய்யறான்? அற்பமானதா பார்க்கிறான். அந்த இடத்துல அபூபக்கர் சொன்னாங்க, தன்னுடைய சொத்தை
அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுவதாக நினைத்து ஒரு அடிமையை அடிமை தலையிலிருந்து விடுவிக்கிறார். ஒரு மூமினை அடிமை தலையிலிருந்து விடுவிக்கிறார். நம்ம இதெல்லாம் என்ன செய்வோம்? அப்படி செஞ்சால் எனக்கு என்ன லாபம்? அவன் அடிமையாக இருக்கிறான், சுதந்திரமாயிட்டான், எனக்கு என்ன கிடைக்க போகுது? நம்முடைய கால்குலேஷன் என்னது? அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்துடுச்சிரோம் உலக ஆதாயத்தோடு சிந்திக்கிறோம். அவர்கள் மறுமைக்காக வேண்டி யோசித்தார்கள். அதனால் நினைச்சாங்க அந்த அடிமையாக இருந்து கொண்டிருக்கிற பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து மீட்டெடுத்தார்கள். அது எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பேன் என்று நினைச்சாங்க சொல்றாங்க. ஏன்? அல்லாஹ்விற்காக வேண்டி செய்கிற காரியம். இதற்கு அல்லாஹ்விடத்தில் எனக்கு நற்கூலி இருக்கிறது என்பதை உறுதியான நம்பிக்கையோடு செய்கிறார்கள். அதனால் அவர்கள் நினைச்சாங்க கொடுப்பதற்கு கொஞ்சமும் தயக்கத்தை காட்டவில்லை என்பதை பார்க்கிறோம். அப்படி செய்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்து வந்தவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி பல்வேறு போர்களுக்கு சென்றவர், அல்லாஹ்வின் தூதரை தன்னுடைய அல்லாஹ்வின் தூதருக்கு அரணாக இருந்து கொண்டு எல்லா காலத்திலும் அவரை அரவணைத்துக் கொண்டிருந்தவர். அப்படியான ஒரு நபித்தோழர் அபூபக்கர் அவர்கள். அப்படி இருந்துமே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவர்களுக்கு சொர்க்கத்திலே முதலிடம் என்று முதன்மையான நபராக அறிவித்து விட்டார்கள். அப்படி இருந்துமே அவர்கள் சில அல்லாஹ்வுடைய பாதையில் செய்கின்ற செலவினத்தை ஒருபோதும் அவர்கள் குறைத்து கொண்டதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் வாழுகிற காலத்தில் அவருக்கு சான்று சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா? என்னென்னு? அபூபக்கர் ஃபில் ஜன்னா. அபூபக்கர் அவர் யார்? சொர்க்கவாசி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்திற்கு பிறகு அவர்களுக்கு அந்த சொர்க்கம் உறுதியாக இருக்கின்ற நம்பிக்கை தானே இருக்கணும். அப்போ அவர் என்ன செய்யணும்? அப்பவாவது செலவினங்களை குறைச்சிக்கலாமா அப்படின்னா செய்யலை. மரண படுக்கை வரையிலும் அவர்கள் என்ன செஞ்சாங்க? என்னெல்லாம் அவருக்கு செல்வங்கள் இருந்து கொண்டிருக்கிறதோ அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்திற்கு பிறகும் நினைச்சாரு அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதையே தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியமாக கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்றுதான் இணைய சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதை அவர்கள் என்ன செஞ்சாங்க? பெரும் பாக்கியமாக கருதினார்கள். அதனால தான் அபூ தஹ்தா என்கிற ஒரு நபித்தோழர், அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதருடைய அவையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் வேறொரு நபித்தோழர் வருகிறார். அவருக்கு ஒரு பேரித்த மரம் தன்னுடைய வீட்டை சுற்றிய ஒரு பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது. அது தன்னுடைய வீட்டிற்கு தனக்கு சொந்தமானதை ஆக்கி கொண்டால் அவர் தன்னுடைய வீட்டை சுற்றி ஒரு வேலி அமைத்துக் கொள்ள முடியும். அந்த தேவைக்காண்டி அவருக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? அந்த ஒரு பேரித்த மரம் கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் முறையிடுகிறான். இதற்கு வேறொரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பேரித்த மரத்திலிருந்து விழக்கூடிய பழங்கள் இவர் வீட்டில் இல்லாத போது இவருடைய பிள்ளைகள் எடுத்து சாப்பிட்டு விடுகிறது. அதனால் என்ன செய்றாங்க? அந்த நபித்தோழர் அனுமதி இல்லாத அடுத்தவருடைய பொருளை எடுத்து என் பிள்ளைகள் உண்டு விடுகிறார்களே என்கிற கவலையோடும் என்ன செய்றாங்க? இந்த நபரை அணுகுகிறார் என்கிற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க, அந்த ஒரு பேரித்த மரத்தை வித்துருங்க, எனக்கு கொடுத்துருங்க, அதுக்கான தொகையை தந்துடுறேன் அப்படி. அவர் விற்கிறதுக்கு உடன்பாடு இல்லாதவராக இருக்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை யார் இவருக்காண்டி விட்டு கொடுக்கிறாரோ அல்லது வாங்கி தருகிறார்களோ அவருக்கு சொர்க்கத்தில் அது போன்ற ஒரு மரம் கிடைக்கும் என்று சொன்னாங்க. சொன்ன ஆஃபர் என்னது? சொர்க்கத்தில் கிடைக்கும். நம்ம மக்கள் என்ன செய்வோம்? நாளைக்கு என்ன கிடைக்கும், இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிப்போம். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகிறாங்க. வந்துட்டு யார சொல்லலாம், நான் அவருக்காக வேண்டி அந்த மரத்தை இவர்கிட்ட விலை பேசி வாங்கி கொடுத்தால் எனக்கும் சொர்க்கத்தில் அது கிடைக்குமா என்று கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் உமக்கும் கிடைக்கும் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே அவர் போறவர் என்ன செய்கிறாரு? அந்த ஒரு மரத்திற்கு விலை பேசுகிறார். விலை படிய மாட்டேந்து தர்க்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கடைசியில் அவர் ஒரு ஆஃபர் கொடுக்கிறார், பம்பர் ஆஃபர் அப்படின்னு சொல்ல முடியா, அந்த மாதிரி ஒரு ஆஃபர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு 600 மரம் கொண்ட ஒரு தோட்டம் இருக்கிறது. எத்தனை மரம்? 600 மரங்களை கொண்டிருக்கிற ஒரு தோட்டம். அந்த தோட்டம் இருக்கக்கூடிய லொக்கேஷனை சொல்லி, இடத்தை சொல்லி, இந்த இடத்துல எனக்கு தோட்டம் இருக்கு இல்லையா, அது அவருக்கு தெரியும். ஆமாம், அந்த தோட்டத்தையே வச்சுக்கோ, இந்த ஒரு மரத்தை மட்டும் கொடுத்துரு. சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, இப்படியான ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்மில் யாராவது செய்வதற்கு முன் வருவார்களா என்று கேட்டால் உண்மையிலேயே சொர்க்கத்தை அந்த அளவிற்கு அவர்கள் ஆசைப்பட்டால் மட்டும்தான் முன் வருவார்கள். இல்லாவற்றால் என்ன செய்வாங்க? இப்படியான காரியத்தை செய்தவரை பார்த்து இவ்வளோ பெரிய ஏமாளியை நான் இந்த உலகத்தில் பார்க்கவே இல்லை என்று சொல்லுவார்கள். அவங்க யார்? அவருடைய பார்வையில் யார்? அவர் ஏமாளி. ஏன் ஒரு மரத்துக்காக வேண்டி 600 மரத்தை கொடுத்துட்டு வந்துட்டியே அப்படின்னா இது ஏமாளி தானே. அப்போ ஏமாளியாக பார்ப்போம்.
ஆனால் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, அவர் உடன்பட்ட உடனே சற்றும் தலைக்காமல் உடனே அந்த தோட்டத்தை என்ன செய்றாங்க, உனக்குரியது, முடிஞ்சு போச்சு டீல், அந்த ஒரு மரத்தை அவருக்கு நீ விட்டு கொடுத்துரு என்று சொல்லிவிட்டு தன்னுடைய தோட்டத்திற்கு வருகிறார். தன்னுடைய தோட்டத்திலே மனைவியும் பிள்ளைகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தோட்டத்தின் வெளியே வந்துவிட்டு தன்னுடைய மனைவியை அழைக்கிறார். யா உம்மு தஅதா தஆலி, முதஅதாவே வெளியே வா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த மனுஷன் வெளியிலேருந்து கூப்பிட்றாரு? இப்படிதானே, நம்ம இடம் நம்ம வீடு, என்ன செய்யணும், நேராக உள்ள வர வேண்டியதானே. இவர் என்ன செய்கிறாரு, வெளியில் வாசல் நின்று கூவி நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார் என்று காரணம் என்ன என்று என்பதை அந்த அந்த சஹாபிய பெண்மணி ஆராயிறாங்க. அவர் சொல்றார், நான் இந்த தோட்டத்தை விற்று விட்டேன். எவ்வளவுக்கு விட்டீங்க? நஹலத்தும் ஃபில் ஜன்னா, அவர் சொல்றாரு, சொர்க்கத்தில் ஒரு மரத்திற்காக வேண்டி விட்டு விட்டேன். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்குள்ள பெண்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர என்ன சொல்லுவாங்க, கூறுகட்ட மனுஷா, அறிவிற்க அவனுக்கு, உன்னை போய் நான் நம்பி இருக்கிறேனே, நானும் உன் பிள்ளைகளும் என்ன நாளைக்கு நடுத்தறது தான் கொண்டு வந்து விடுவீங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவாங்க இல்லையா. ஆனால் அந்த தாய் என்ன சொல்றாங்க தெரியுமா, ரபிஹல் பை, அப்படியா சொர்க்கமா, சொர்க்கத்தில் ஒரு பேரித்த மரமா அப்படின்னா என்னது, லாபமான வியாபாரம். சுப்ஹானல்லாஹ், அதான் லாபம், உண்மையான லாபம் இல்லையா. அதைத்தான் சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் இப்னு சினான் அர்-ரூமி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ஹிஜ்ரத்துக்கு புறப்படுகிறார். அவரை வழிமறைத்து விட்டு மக்கா முஷ்ரிக்கீன்கள் அவரிடத்தில் சண்டையிடுவதற்கு முற்படுகிறார்கள். அவர்கள் அதற்கு என்ன காரணம் சொன்னாங்க, நீங்கள் இங்கே வரும்போது ஒன்றுமே இல்லாதவராக வந்தீங்க, எங்கள் நாட்டுக்கு வந்தது யார், நீங்கள் ஏழையாக வந்தீங்க, ஆனால் இங்கே வந்துட்டு என்ன செஞ்சீங்க, பணங்காசுகளை சம்பாதித்து விட்டீர்கள். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த செல்வத்தோடு இந்த ஊரை விட்டு நீங்கள் போகலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போதா அவர் திரும்ப கேட்குறாங்க, இன்ஜால்துலக்கு மாலி அத்தஹல்லூன சபீலி, என் செல்வத்தை, அதைத்தான் நீங்கள் குறிக்கோளாக வச்சிருக்கிறீங்க, ஒட்டுமொத்த செல்வத்தை நான் உங்களுக்கு தந்துட்டா நான் ஹிஜ்ரத் போகிறதுக்கு என்ன அனுமதிப்பீங்களா? யாராவது வாழ்நாள் முழுத்து சம்பாதித்து இப்படி ஒரு நிமிடத்தில் இழந்து விடுவதற்கு முன் வருவோமா? வரமாட்டார்கள் என்பதை அறிந்து கொண்டு அந்த மக்கா முஷ்ரிக்கீன்கள் ஆம் அப்படியானால் செய்வோம் என்று சொன்னார்கள். உடனே எல்லா சொத்தும் உங்களுக்கு வச்சுக்கிங்க, நான் மட்டும் போகிறேன் என்று போனார்கள். இவருடைய இந்த வருகை அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி தன்னுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் இவ்வளவு நாள் வாழ்நாளில் சம்பாதித்த அத்தனை பணத்தையும் அவர் நினைச்சாங்க அல்லாஹ்விற்காக வேண்டி அங்கே விட்டு வருகிறார் என்கிற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹி அறிவிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரபிஹ பைஉ சுஹைப், சுஹைப் அவர்கள் செய்த வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தை தருகின்ற வியாபாரம். என்ன வியாபாரம்? அல்லாஹ்விடத்திலே நாம் எல்லாம் ஒரு வியாபார ஒப்பந்தத்தை போட்டுத்தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். என்ன ஒப்பந்தம்? அல்லாஹ்விற்காக வேண்டி, சொர்க்கத்திற்காக வேண்டி என்னுடைய உயிரை, என்னுடைய உடைமையை நான் அல்லாஹ்விற்கு விட்டு விட்டேன். இதான் நமக்கும் அல்லாஹ்விற்குமான ஒப்பந்தம். ஆனால் அன்பானவர்களே, நாம் இந்த ஒப்பந்தத்தை மறந்ததன் காரணமாக, இந்த ஒப்பந்தத்தை பற்றிய ஞாபகம் நம்முடைய உள்ளத்தில் இல்லை என்பதன் காரணமாக, இன்னொரு பக்கம் ஷைத்தான் நம்மை உலக ஆசையில் மூழ்கடித்து விடுகிறான் என்கிற காரணத்தின் காரணமாக நாம் என்ன செய்யறோம், உலகத்திற்காக வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம், இந்த ஒப்பந்தத்தை மறந்து விட்டிருக்கிறோம். இதை பற்றி நமக்கு கவலை இல்லை, அக்கறை இல்லை. மறுமையில் கிடைக்கக்கூடிய இன்பத்தை பற்றி, மறுமையில் கிடைக்க இருக்கின்ற சொர்க்கத்தை பற்றி நாம் கவலைப்படாமல் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிற லாபங்களை பற்றி, நஷ்டங்களை பற்றி மட்டுமே நாம் கவலைப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுமை என்பது நிலையானது என்று சொன்னால், அந்த நிறையான மறுமையில் நமக்கு மகத்தான இன்பம் வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு நாம் உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவுவதற்கான வழி என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் வளர்ச்சிக்கு செய்யக்கூடிய பொருளாதாரம். இன்றைக்கு சமூகத்திலே மார்க்க பணிகள் என்பது தடையாக இருந்து கொண்டிருக்கிறது, தொய்வாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? பொருளாதாரம் இல்லை என்பதுதான் காரணம். மஸ்ஜிதுகள் தோறும் வகுப்புகள், அதே போன்று பயான்கள், உபதேசங்கள் என்று மக்களுக்கு பாடங்கள் படித்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறுகிறதா என்று கேட்டால் இல்லை. என்ன காரணம்? பொருளாதாரம் தான் காரணம். அதே போன்று நம்முடைய சமுதாயத்தின் பெண்களுக்கென்று, சமூகத்தினுடைய ஒவ்வொரு தரப்பினர்களுக்கும் என்று பாடங்கள் நடத்துவதற்கான சூழல்களை மஸ்ஜிதுகள் தோறும் அமைக்க வேண்டும். அமைக்கப்படுகிறதா? இல்லை. எந்த அளவுக்கு சொன்னால், பல பள்ளிகளில் இமாம் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்?
பொருளாதாரம் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? பொருளாதாரம் இல்லை. அப்படி இருந்தாலுமே என்னது, அவருக்கு எவ்வளோ சம்பளம்? அவருக்கு ஒரு 10,000 கொடுக்கலாமா, 12,000 கொடுக்கலாமா? இப்போ தான் அந்த லெவலுக்கு வந்திருக்கிறாங்க. நான் யோசிக்கிறேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் 8,000 போதுமே, அவருக்கு 6,000 போதுமே. உங்கள் வீட்டுடைய வீட்டு செலவை நீங்கள் அந்த 8,000 கொண்டு 10,000 கொண்டு நடத்தி முடிப்பீர்களா? சொல்லுங்க. உங்களுடைய டீ செலவு ஆகுமா? ஒரு மாதம் உங்கள் டீ செலவுக்கு காசு ஆகுமா? 8,000 10,000ன்றது உங்கள் வண்டிக்கு போடக்கூடிய ஃபியூலுக்கான காசு ஆகுமா? இப்போ நாம் என்ன செய்கிறோம்? அவ்வளோதான், அவங்களுக்கு அது போதும் என்று என்ன செய்கிறோம்? அவர்களை வாழ்வாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால் சமூகம் எந்த வளமும் பெறாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செய்கின்ற செலவினங்கள் அது அனைத்துமே நமக்கு நன்மையாக முடியும். அல்லாஹ் தஆலா அதில் தான் பரக்கத்து இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மஸலுல் லதீன யுன்ஃபிகுன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பா. அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கின்ற செலவினத்திற்கான உதாரணம் ஒரு விதையை போன்றது. அந்த விதை அம்பத்தத் சபா சனாபில 7 கதிர்களை முளைப்பித்தது. ஃபீ குல்லி சும்பலத்தின் மியத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்களிலும் 100 தானிய மணிகள். அப்படியானால் நீங்கள் ₹1 அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கு என்ன செய்கிறான்? 100 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் அதற்கான பிரதிபலனை தருவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு வாசியுன் அலீம், அல்லாஹ் விசாலமானவன். அப்படியானால் அல்லாஹ் 700 மட்டும் சுருக்கிக் கொள்ள மாட்டான். அல்லாஹ் நாடினால் நீங்கள் செய்கின்ற அல்லாஹ்வுடைய பாதையில் செய்கின்ற மறுமையில் நன்மை பெற வேண்டும் என்கிற இஹ்லாஸோடு நீங்கள் செய்கின்ற செலவினங்கள் அல்லாஹ்விடத்தில் 700 மடங்கு, 7,000 மடங்கு, 7 லட்சம் மடங்கு, 7 கோடி மடங்கு என்று அல்லாஹ்விடத்தில் பெருகிக் கொண்டே இருக்கும். அப்படியான நன்மையை நாம் ஆதரவு வைக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு நாம் எந்த நேரத்திலும் யோசித்து விடக்கூடாது. அதிலே நம்முடைய கைகள் சுருங்கி விடக்கூடாது. அதில் நம்முடைய கைகள் விரிந்திருக்க வேண்டும். நம்மால் இயல்பான அளவிற்கு நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இது நம்முடைய மறுமை வெற்றிக்கான காரியம். அல்லாஹ்வின் தூதர்கள் பேரித்தம்பளத்தின் பகுதி அதுதான் உங்களுக்கு முடியும் என்றிருந்தால், அவ்வளவுதான் உங்களுடைய சக்தி என்றிருந்தால், அதை குடித்தும் கூட நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு தவற வேண்டாம் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அப்படிப்பட்ட நரகத்தினுடைய விடுதலை, சொர்க்கத்துடைய வெற்றியை நமக்கு வாக்களிக்கின்ற ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தல் என்பது. அன்பானவர்களே, நம்முடைய ஜமியாவின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிது சென்னை பல்லாவரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மஸ்ஜிதுக்கு அண்டையில் ஒரு இடம் மஸ்ஜிதுடைய விரிவாக்க தேவைக்காக வேண்டி, பெண்கள் கல்லூரிக்காக வேண்டி மதரசாவை நடத்துவதற்கென்று வாங்க இருக்கின்றார்கள். அதற்கான பொருளாதாரம் கடன் சுமையாக இருந்து கொண்டிருக்கிற நிலையில் அந்த நிர்வாகத்தினர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் வசூலுக்காக வேண்டி. இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா ஜாரியா, நிலையான தர்மம், நம்முடைய மரணத்திற்கு பிறகு, நம்முடைய மௌத்திற்கு பிறகு நாம் நம்முடைய வாரிசுகளுக்கு விட்டு செல்லுகின்ற செல்வத்தை காட்டிலும் அல்லாஹ்விடத்திலே பெரும் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வழி என்ன? சதக்கா ஜாரியாவை நாம் ஹயாத்தோடு இருக்கிற போது விட்டு செல்வது. அப்படியான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கு. அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் இந்த ஜுமாவுடைய வசூலில் அவர்களுக்காக வேண்டித்தான் வசூல் செய்ய இருக்கிறோம். எனவே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களும் நம்மால் இயலுமான அளவிற்கான பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து உதவுங்கள். அந்த பொருளாதாரத்தை ஒரு ஷேர் ₹7,000 என்று நிர்ணயம் செய்து அதை வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இயலுமானவர்கள் எல்லாம் அந்த ஷேரை கொடுக்கிறோம். நம்முடைய தாய் தந்தையர்கள், நம்மில் மரணித்த நம்முடைய உறவுகள், அவர்களுக்கெல்லாம் நன்மை சேர வேண்டும் என்கிற ஆசை இருந்தால் அவர்களுக்காக வேண்டிய வினிசலாம் நாம் அந்த சதக்காவில் அவருடைய பேர்களை உட்படுத்தி கொண்டு பங்கு சேரலாம். அல்லாஹ் தஆலா அதற்கான நிரப்பமான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வழங்குவான். இந்த கூலிதான் நமக்கு நிலையானது. நாம் செய்கின்ற இந்த செலவினம் தான் நமக்கு சிறந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃலு சதக்கத்தின் சிறந்த தர்மங்களில் சிறந்த தர்மம் அந்த தஸத்தக வ அன்த ஸஹீயுன் வ ஸஹீயுன், நீங்கள் ஆரோக்கியமுள்ளவராக செல்வத்தை பெருக்க வேண்டும் என்கிற ஆசை உள்ளவராக இருக்கிற நிலையில் நீங்கள் கொடுக்கிற தர்மம் தான் தர்மங்களில் சிறந்தது என்று சொன்னார்கள். இப்போ நம்ம என்ன சொல்றோம்? தர்மத்தை பெருக்க வேண்டும் என்கிற ஆசை உள்ளவர்களாக இருக்கிறோம், அதே போன்று ஆரோக்கியத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கான தர்மத்தை நாமே செய்து கொள்ள முடியும் என்கிற அந்த ஆரோக்கியத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த தர்மங்களை செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய அருளையும் அவருடைய மறுமையினுடைய ஈரேற்றத்தையும் வெற்றியையும் பெற வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லதொரு வாய்ப்பினை வழங்கட்டும் என்று கூறி இந்த ஜுமாவுடைய முதலாம் முறையை நிறைவு செய்கிறேன். அக்கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு லிஸ்ஸாலில் முஸ்லிமீன்.